கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எப்படி அமெரிக்காவுக்கு போனாரு, ஐரோப்பியர்கள் ஏன் இந்தியாவிற்கான புதிய கடல்வழி பாதையை கண்டுபிடிப்பதற்காக மிகவும் தீவிரமாக செயல்பட்டாங்க என்பதெல்லாம் பற்றி நம்ம போன பதிவிலே பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து இந்த பதிவுல கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பிறகு அவர் அமெரிக்காவில் செய்த சம்பவங்கள் என்ன, அங்கு இருந்த பழங்குடியின மக்களுக்கும் கொலம்பஸுக்கும் இடையே என்ன நடந்தது, கொலம்பஸ் அவனுடைய வாழ்நாள்ல மொத்தமாக எத்தனை லட்சம் பேரை தான் கொன்று குவிச்சான், அவன் எப்படி இறந்து போனான் என்பதையெல்லாம் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். போன பதிவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிபி 1492 கொலம்பஸும் அவருடைய கூட்டாளிகளும் அமெரிக்கா, அதாவது கியூபா தீவிற்கு அருகே இருக்கக்கூடிய பகாமஸ் தீவுல அவங்களுடைய கால் தடத்தை பதிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த தீவுல டைனோ எனப்படும் ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அந்த பழங்குடியின மக்களை கொலம்பஸ் அந்த சமயத்திலேயே அடிமைப்படுத்துறான். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தவறான வார்த்தை. கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல ஆப்பிரிக்க நாட்டு வணிகர்களும் பல ஐரோப்பிய வணிகர்களுமே அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா என்பது அங்க இருந்ததுதான், அது யாருமே கண்டுபிடிக்க கிடையாது. கொலம்பஸ் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவிற்கான புதிய ஒரு கடல்வழி பாதையை கண்டுபிடித்தார் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக கொலம்பஸ் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே தான் கண்டுபிடித்த பகுதி இந்தியா என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தார். கியூபா தீவுகளை இந்தியா என்றும் அதன் அருகே இருக்கக்கூடிய அமெரிக்காவை சீனா, ஜப்பான் என்றும் அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். இப்படி எங்க இருக்கிறோம் என்ன பண்றோம் என்று தெரியாமலேயே தலைகணத்தின் உச்சியில் ஆடிக்கொண்டிருந்தார் அன்றைய காலகட்டத்தில் கொலம்பஸ். கொலம்பஸ் இந்த பகாமஸ் தீவுல கால்தடம் பதித்ததுக்கு அப்புறமா அந்த பகுதிகளில் ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டையினுடைய பெயர் லா நிவாடா. அதன் பிறகு அந்த தீவுக்கு ஒரு பெயருமே வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இஸ்பனாலோ. கொலம்பஸ் அந்த தீவுல இறங்கினதுக்கு அப்புறமா அங்க ஒரு தங்கம் இருக்குன்னு நினைச்சாரு. ஆனால் அங்க தங்கம் கிடையாது. இதனால என்ன பண்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் ஸ்பெயின் போறாரு. ஸ்பெயின் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தீவில் இருந்த இந்த பழங்குடியின மக்களினுடைய தலைவரையும் அவருடன் சேர்த்து ஒரு 6 பேர், மொத்தமாக 7 பேரை கைது பண்ணி அவர் கப்பல் ஏற்றி கூட்டிட்டு போறாரு. அங்க இருந்த பழங்குடியின மக்கள் எங்க கூட்டி போறீங்க என்று கேட்டதுக்கு, எங்க நாட்டு அரசர் சந்திக்கணும் அப்படின்னா இவர் இப்படிதான் வரணும், எங்க நாட்டு அரசர் சந்திச்சதுக்கு அப்புறமா இவர் மீண்டும் கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு அந்த பழங்குடியின மக்களை ஏமாற்றி விட்டு அவர் மீண்டும் ஸ்பெயின் போறாரு. அவரு ஸ்பெயின் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆட்கள்ல ஒரு 39 பேரை அந்த பகுதியில விட்டுட்டு தான் அவர் ஸ்பெயின் போறாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயின் போனதுக்கு அப்புறமா கொலம்பஸ் அமெரிக்காவிற்கு வருவதற்கு உதவி செய்த ஸ்பெயின் நாட்டு அரசரான பெர்டினாண்டோ மற்றும் அவருடைய மனைவி இசபெல்லாவை சந்திக்கிறாரு. சந்திச்சு கொலம்பஸ் அமெரிக்கா பகுதிகளில் இருந்து பிடித்து வந்த அந்த டைனோ பழங்குடியின மக்களை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம சில தானியங்களும் சில உணவுப் பொருட்களையும் காட்டி, நான் இதைத்தான் கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரி நீ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை பார்த்த உடனே ஸ்பெயின் நாட்டு மன்னருக்கு மிக பெரும் ஏமாற்றமாக இருந்தது. ஏன் அப்படின்னா கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை நான் அள்ளிட்டு வந்துருவேன் அப்படின்ட்டு தான் ஸ்பெயின் மன்னத்தை சொல்லிட்டு போனாரு. ஆனால் அவர் கொண்டு வந்தது என்னவோ சில அடிமைகளையும் சில உணவுப் பொருட்களை மட்டும் தான் கொண்டு வந்தாரு. இதனால ஸ்பெயின் நாட்டு அரசர் தங்கம் எங்கே என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு கொலம்பஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, தங்கம் என்பது அங்க இருக்கக்கூடிய பல தீவுகளை நிறைய கொட்டி கிடைக்கிறது, அந்த தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவை. இது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் நிறைய பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க, அந்த பழங்குடியின மக்கள் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, எனவே அவங்கள அடக்கி அவங்கள வச்சு நம்ம தங்கத்தை எடுக்கணும், எனவே எனக்கு இன்னும் ஆட்கள் தேவை அப்படின்ட்டு கொலம்பஸ் ஸ்பெயின் நாட்டு மன்னர்கிட்ட கேட்கிறாரு. கொலம்பஸினுடைய கோரிக்கையை ஏற்று ஸ்பெயின் நாட்டு மன்னரும் ஒரு 18 கப்பல்களை கொலம்பஸ் கொடுக்கிறாரு. அந்த 18 கப்பல்கள்ல 1200க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் இருந்தாங்க. அந்த சமயத்துல ஸ்பெயின் நாட்டு அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியாக போப்பாண்டவராக இருந்த 4ஆம் அலெக்சாண்டரை சந்தித்து, நாங்க இந்தியா எனப்படும் ஒரு பகுதியை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்க ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னுட்டு ஸ்பெயின் நாட்டு அரசர் போப்பாண்டவர்கிட்ட கேட்கிறாரு. போப்பாண்டவருமே ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம போப் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே நீங்க கிறிஸ்துவத்துக்கு மதம் மாற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால 1200க்கும் மேற்பட்ட போர் வீரர்களுடன் சில பாதிரியார்களையுமே ஸ்பெயின் நாட்டு அரசர் அனுப்பி வைக்கிறாரு. 18 கப்பல்கள்ல 6 பாதிரியார்கள், 1200க்கும் மேற்பட்ட போர் வீரர்களுடன் கொலம்பஸ் தன்னுடைய 2வது பயணத்தை மீண்டும் தொடங்கி ஸ்பெயின்ல இருந்து மறுபடியும் பகாமஸ் தீவுக்கு போறாரு. கொலம்பஸ் அந்த பகுதிகளில் கால் எடுத்து வச்ச உடனே கொலம்பஸுக்கு ஒரு மிக பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன் அப்படின்னா கொலம்பஸ் அவரு ஸ்பெயின் போறதுக்கு முன்னாடி ஒரு 39 ஆட்கள் அந்த தீவில் விட்டுட்டு வந்தாரு. அந்த 39 பேரையுமே அங்க இருந்த டைனோ பழங்குடியின மக்கள் அடிச்சே கொண்டுட்டாங்க. மட்டும் இல்லாம கொலம்பஸ் அந்த பகுதியில கட்டிட்டு போன லா நிவாடா எனப்படும் கோட்டையுமே இடிச்சு தள்ளிட்டாங்க. இதனால கொலம்பஸ் கோபமாயிட்டு அங்க இருக்கக்கூடிய அனைவரையுமே கொல்ல சொல்லி அவருடைய படை வீரர்களுக்கு உத்தரவு போடுறான்.
போன பதிவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கொலம்பஸ் ஸ்பெயின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த டைனோ பழங்குடியின மக்களுடைய தலைவனை கொண்டிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து ஒரு பிழையான கருத்து. உண்மையானது என்ன அப்படின்னா, கொலம்பஸ் ஸ்பெயின் போகும்பொழுது அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவனை கூட்டிட்டு போயிருப்பான். போற வழியிலேயே அவர் இறந்துருவாரு. போன பதிவுல வந்து நான் மாத்தி சொல்லிட்டேன், கொஞ்சம் மாத்திக்கங்க. கொலம்பஸ் இரண்டாவது முறை அங்க போனதுக்கு அப்புறமா அவனுடைய ராணுவத்தை வச்சு அங்க இருந்த ஏராளமான பழங்குடியின மக்களை கொத்த கொன்று குவிச்சான். அதன் பிறகு கொலம்பஸ் என்ன பண்ணான் அப்படின்னா, அங்க இருந்த பழங்குடியின மக்களுக்கு ஒரு கட்டளை போட்டான். அது என்ன அப்படின்னா, எனக்கு வாரத்துக்கு இவ்வளவு தங்கம் தேவை, அந்த தங்கத்தை நீங்க கொடுத்தே ஆகணும். நீங்க எங்க வேணுமாலும் போய்க்குங்க, என்ன வேணுமாலும் பண்ணிக்கங்க, ஆனால் எனக்கு இவ்வளவு தங்கத்தை நீங்க கொடுத்தே ஆகணும். அப்படி தங்கத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க உங்களுடைய மனைவிகளை வந்து பார்க்க முடியாது, உங்களுடைய குழந்தைகளை பார்க்க முடியாது, உங்களுடைய கைகள் என்பது வெட்டப்படும் அப்படின்ட்டு பல கொடுமையான சட்டத்திட்டங்களையும் கொலம்பஸ் அங்க போட்டான். இது மட்டும் இல்லாம மறுபுறத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய காலனிகளையுமே வந்து கொலம்பஸ் நிறுவி வந்தான். கொலம்பஸுக்கும் ஸ்பெயின் நாட்டு ராணுவத்துக்கும் பயந்து கொண்டு அங்க இருந்த பழங்குடியின மக்களினுடைய ஆண்கள் அனைவருமே வந்து தங்கத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதிகளில் தங்கம் என்பது மிகவும் சொற்பமான அளவுக்கு தான் கிடைத்தது. தங்கமே அந்த பகுதிகள் இல்ல. இருந்தாலுமே கொலம்பஸ் பண்ண கொடுமையால ஏராளமான பழங்குடியின மக்கள் தங்கத்தை தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதிகளில் விவசாயம் என்பது பொய்த்து போக ஆரம்பித்தது. இங்க இருந்த பல பழங்குடியின பெண்கள் என்று வரும்பொழுது 9 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களையுமே வந்து அந்த ஸ்பெயின் நாட்டு ராணுவ வீரர்கள் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம கொலம்பஸுடன் வந்து ஒரு 6 மத போதர்கள் போயிருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்த பல பழங்குடியின மக்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மதமாற்றம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்துல கத்தோலிக்க திருச்சபையில ஒரு சட்டம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கத்தோலிக்க திருச்சபையில கிறிஸ்துவரா மாறினாங்களோ அவங்கள வந்து மற்றவங்க வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, அவங்களும் அனைவரும் போல சமாதானம் நடத்தப்பட வேண்டும் என ஒரு சட்டம் இருந்தது. இதனால கொலம்பஸ் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருந்த மக்களை வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாட்டிடுறான். ஆனா யாருக்குமே வந்து ஞானஸ்தானம் கொடுக்கல. இதனால வந்து அவங்கள தொடர்ந்து அடிமையா வச்சிருந்து அவங்கள வேலை வாங்கி கொண்டு இருந்தான் கொலம்பஸ். ஒருபுறம் கொலம்பஸ் அந்த தீவில் இருந்த பல பழங்குடியின மக்களை வச்சு தங்கத்தை தோண்டி எடுக்கிறான். மறுபுறம் அருகே இருக்கக்கூடிய பல தீவுகளை கண்டுபிடிக்கிறான். அருகே இருந்த கியூபாக்கு போறான். கியூபாக்கு போயிட்டு நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல ஸ்பெயின் நாட்டு அதிகாரிகள் சில பேர் வந்து, இல்ல இது வந்து இந்தியா கிடையாது, இந்தியா என்பது ஒரு மிகப்பெரும் நிலப்பரப்பு, நீங்க கண்டுபிடிச்சது வேற ஏதோ ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. கொலம்பஸ்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிச்ச ஒரே காரணத்தினால அவங்களையுமே வந்து உயிரோட கட்டி வச்சு எரிச்சிடறான். இப்படி தன் நாட்டு மக்களையும் அவன் பகைச்சு கொண்டான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பழங்குடியின மக்களையும் கொத்தா கொல்ல ஆரம்பிச்சான். கொலம்பஸ் அங்கு போறதுக்கு முன்னாடி தூக்கு மேடை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த அந்த மக்களுக்கு தூக்கு மேடையை அறிமுகப்படுத்தினான். கிட்டத்தட்ட 3000 தூக்கு மேடைகள் அன்றைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது. இது அனைத்துமே வந்து அந்த பூர்வக்குடியின மக்களை கொல்வதற்காக மட்டுமே. கொலம்பஸ் அங்க இருந்த பல தீவுகளுக்கு போறான், பல ஊர்களுக்கு போறான். ஊர்ல யாரெல்லாம் வந்து கொலம்பஸுக்கு அடிபணிலையோ இல்ல கொலம்பஸ் எந்தெந்த மக்கள் எல்லாம் பாக்குறானோ அனைவருமே வந்து ஈவிரக்கமே இல்லாம கொத்தா கொல்ல ஆரம்பிச்சான். கொலம்பஸ் ஸ்பெயின்ல இருந்து அமெரிக்காவுக்கு போறான். அப்படி போகும்பொழுதே வந்து பல வேட்டை நாய்களையும் கூட்டிட்டு போறான். அந்த வேட்டை நாய்களுக்கு இரையாக அங்க இருந்த பழங்குடியின மக்கள் மாறினாங்க. கொலம்பஸ் அந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பல பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டைனோ, அரவாக்குகள், கரீபியன், செவ்விந்தியர்கள் இப்படி பல பேர் வந்து அந்த பகுதியில் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் கொலம்பஸ் அந்த பகுதிகளை கால் பதிச்சதுக்கு அப்புறமா தேடி அனைவருமே கொல்ல ஆரம்பிச்சான். எஞ்சி இருந்தவங்களை வந்து தங்கத்தை தேடுறதுக்காண்டி அனுப்பி வச்சான். தங்கம் வராட்டி அவங்களையும் கொத்தா கொன்னு குவிச்சான். 1492 கொலம்பஸ் அந்த ஹைடி டொமினிகன் தீவு பகுதிகளில் வந்து கால் தடத்தை பதிக்கிறான். அந்த சமயத்துல அந்த பகுதிகளில் இருந்த மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30 லட்சம். கொலம்பஸ் கால் பதித்த அடுத்த 50 ஆண்டுகள்ல அந்த பகுதிகளில் மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா வெறும் 300 பேர் தான். அந்த அளவிற்கு மிகப்பெரிய இடப்படுகொலையை கொலம்பஸ் பண்ணான். அடுத்ததாக கொலம்பஸ் அந்த அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இந்த பகுதிகளில் கால் தடை பதிப்பதற்கு முன்னாடி அந்த பகுதிகளில் தோராயமாக 2 கோடி மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் கொலம்பஸ் அங்க போனதுக்கு அப்புறமா இன்றைய காலகட்டத்தில் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னா வெறும் 16 லட்சம் பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலையை அமெரிக்கா என்பது சந்தித்தது. மண்ணின் பூர்வக்குடிகள் அனைவருமே அந்த மண்ணிலேயே கொன்று புதைக்கப்பட்டார்கள். கொலம்பஸ் ஒரு பக்கம் அமெரிக்காவோட இருந்த பழங்குடியின மக்களை கொத்த கொன்று குவிச்சான். மறுபுறம் வந்து இந்த செய்தி ஸ்பெயின் நாட்டு அரசனுக்கும் அரசிக்கும் போகுது. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின்ல வந்து பல உள்நாட்டு கலவரங்களும் வெடிக்கிறது. அதற்கு காரணம் கொலம்பஸ் தான் அப்படின்னு கொலம்பஸை பற்றி தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்கள் அனைத்துமே அரசர்கிட்ட போகுது. இதனால ஸ்பெயின் நாட்டு அரசர் நான் உடனடியாக வந்து கொலம்பஸை பார்க்கணும் அப்படின்னு தூது அனுப்புறாரு. அதை கேட்டு கொலம்பஸும் அமெரிக்காவில் இருந்து மீண்டும் ஸ்பெயினுக்கு போறான். அப்படி போகும்பொழுது கொலம்பஸ் 500 அடிமைகளையும் பல தங்கங்களையும் கொண்டு போறான். கொலம்பஸ் வருவதற்கு முன்னாடி ஸ்பெயின் நாட்டு அரசர் கொலம்பஸ் மீது மிக கடுமையான கோபத்தில் இருந்தான். ஆனால் கொலம்பஸ் 500 அடிமைகளையும் கொஞ்சம் தங்கத்தையும் காமிச்ச உடனே கோபம் அனைத்தையும் பறந்து போய்விட்டது. அதன் பிறகு ஸ்பெயின் நாட்டு அரசர் மறுபடியும் கொலம்பஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இன்னும் அதிகமான தங்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு கொலம்பஸும் நான் இன்னும் பல தீவுகளை பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வேறு வழியாக போயிட்டு இன்னும் நிறைய தங்கத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்கறான். ஸ்பெயின் நாட்டு அரசர் மறுபடியும் அனுமதி கொடுக்கிறாரு.
சரியாக கிபி 1498ஆம் ஆண்டு கொலம்பஸ் தன்னுடைய 3வது பயணத்தை தொடங்குறான். அந்த சமயத்துல கொலம்பஸ் எங்க போய் இறங்குறான் அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்த ட்ரினட் என்ன ஒரு இடத்துல கால் தடம் பதிக்கிறான். அந்த பகுதிகளிலுமே ஏராளமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த பழங்குடியின மக்கள் அனைவருமே அவங்களுடைய கழுத்துல பல முத்து மாலைகளை அவர்கள் அணிந்திருந்தார்கள். அந்த மக்களும் கொலம்பஸ் கண்ணில் பட கொலம்பஸ் அந்த இடத்திலும் ஒரு மிக பெரும் இனப்படுகொலையை அரங்கேற்றி அந்த மக்கள்கிட்ட இருந்தும் ஏராளமான பொருட்களை கொள்ளையடிச்சான். இதன் பிறகு கொலம்பஸ் அந்த பகுதிகளில் இருந்து தான் ஆரம்பத்தில் கால் புதைச்ச, அதாவது ஹெஸ்பனாலோ என்று பெயர் வைத்த அந்த ஹைடி தீவுக்கு அருகே உள்ள பகாமஸ் தீவுக்கு வருகிறான். அந்த சமயத்துல அந்த பகுதி முழுக்க முழுக்க ஸ்பெயின் நாட்டு மன்னருடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்தது. கொலம்பஸ் அங்க வந்த உடனேயே ஸ்பெயின் நாட்டு ஆட்களே கொலம்பஸை கைது பண்றாங்க. காரணம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொலம்பஸ் ஏற்கனவே பல பழங்குடியின மக்களை இனப்படுகொலை பண்ணியிருக்கான். அடுத்ததாக பல ஸ்பெயின் நாட்டு வீரர்களையும் இனப்படுகொலை பண்ணியிருக்கான். ஸ்பெயின் நாட்டுல உள்நாட்டு கலவரம் வருவதற்கு காரணமும் நீதான் அப்படின்னு அடுத்தடுத்து பல புகார்களை வச்சு கொலம்பஸ் அந்த இடத்துல கைது பண்றாங்க. இதன் பிறகு கொலம்பஸ் அந்த தீவுல இருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு நாடு கடத்துறாங்க. 1498 இருந்து 1502ஆம் ஆண்டு வரைக்குமே கொலம்பஸ் சிறைச்சாலையில தான் இருந்தான். 4 வருட சிறைக்கு பிறகு கொலம்பஸ் மீண்டும் ஸ்பெயின் நாட்டு அரசனை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீ மறுபடியும் என்னை விடுதலை பண்ண அப்படின்னா உனக்கு நான் இன்னும் அதிகமான தங்கத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு ஆசையை காட்டுறான். ஸ்பெயின் நாட்டு அரசரும் மீண்டும் கொலம்பஸ்க்கு விடுதலை கொடுக்கறாங்க. கொலம்பஸ் மறுபடியும் ஒரு சில கப்பல்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறான். போற வழியில ஒரு மிகப்பெரும் புயல் தாக்குகிறது. இதனால கொலம்பஸினுடைய கப்பல் ஜமைக்கா தீவுல கரை ஒதுங்குகிறது. அதன் பிறகு சில ஆண்டுகள் கொலம்பஸ் அந்த ஜமைக்கா தீவுல தான் இருந்தான். கொலம்பஸுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல. இதன் பிறகு 1506ஆம் ஆண்டு கொலம்பஸுக்கு உதவி கிடைக்கிறது. ஸ்பெயின் நாட்டு கப்பல்ல ஏரியாவை மீண்டும் ஸ்பெயின் போறான். ஆனால் அப்படி போற வழியிலேயே கொலம்பஸினுடைய உடல்நிலை மிகவும் நலிந்து போன காரணத்தினால 1506 மே மாதம் 20ஆம் தேதி அன்று கொலம்பஸ் இறந்து போறான். கொலம்பஸ் சாகர தருவாயிலும் கூட தான் கண்டுபிடித்தது அமெரிக்கா கிடையாது, நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் செத்து போயிருக்கிறான். கொலம்பஸ் எனப்படும் ஒரு கொடூரன் இறந்துட்டான். இதன் பிறகாச்சும் அந்த அமெரிக்க பழங்குடியின மக்களுக்கு விடுதலை கிடைச்சா என்று பார்த்தோம்னா கிடையாது. அந்த அமெரிக்காவில் இருந்த பல பகுதிகளில் ஸ்பெயின் நாட்டு அரசர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே கொண்டு புதிதாக பல கவர்னர்கள் அங்க நியமிச்சாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியுமே கொலம்பஸ் என்ன பண்ணானோ அதை விட பயங்கரமா அங்க இருந்த மக்களை கொத்து கொத்தாக கொன்று அங்க இருந்த ஏராளமான தங்கத்தை அவங்க ஸ்பெயினுக்கு கொண்டு போனாங்க. எத்தனை நாள் தான் ஐரோப்பியர்கள் அமெரிக்க பழங்குடியின மக்களை அடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களும் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க திருப்பி அடிக்கல என்று கேட்டீங்கன்னா திருப்பி அடிச்சாங்க. கேஜிஎஃப் படத்துல அடிமையா இருந்த மக்களை மீட்பதற்காக எப்படி ஒருத்தர் வந்தாரோ அது போலவே அடிமையாக இருந்த அந்த பழங்குடியின மக்களை மீட்பதற்காக அதே பழங்குடியின மக்களில் இருந்து 2 பேர் வந்தாங்க. ஒரு கதாநாயகன் மற்றொன்று ஒரு கதாநாயகி. அந்த 2 பேர் யார், அவங்க எப்படி அவங்களுடைய மக்களை காப்பாற்றினாங்க, இறுதியில் அவங்களுக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.